ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மழை சும்மா பேஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நச நச நசன்ட்டு ஜில்லுன்னு இருக்குது. வெளியே கூட போக முடியல, ஒரு காய் வாங்க கூட போக முடியல. அதனால் நம்ம தோட்டத்துலேயே வந்து பீக்கங்காய் செடி இருக்குது. அதனால் வந்து அந்த பீக்கங்காய் 2 பீக்கங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. அதை பறிச்சிடலான்ட்டு நான் போகிறேன். குழம்புக்கு வேறு எதுவும் காய் இல்லை, அதனால் அதை பறிக்க போகிறேங்க. பாருங்கள், நம்ம பறிச்சிடலாம். அந்த 2 காயும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, உயரமாக. எப்படியோ பறித்து தானே ஆகணும், இப்போ வேறு வழியே இல்லை. பாருங்கள், பறிச்சாச்சு ஒரு பீக்கங்காவை. ரொம்ப உயரத்தில் இருக்குது, பெருசாக இருக்குது, நல்லா பறிச்சாச்சு. நம்மளுக்கும் இது உதவுது பாருங்கள், வீட்டில் செடி வைக்கிறதால. பறிச்சாச்சு பாருங்கள், பீக்கங்காய் நான் பறிச்சிட்டேன். ஒரு பீக்கங்காய், அடுத்தது ஒரு பீக்கங்காய் இருக்குது. அந்த பீக்கங்காவும் பறிச்சிடலாம். அது ரொம்ப உயரத்தில் இருக்குங்க, எப்படி தான் பறிக்கிறதுன்னு தெரில. ஆனால் பறித்து தானே ஆகணும், அதையும் பறிச்சிடலாம். இழுத்தோன்னா வரும், ஆனால் பிடிச்சி தான் இழுத்து பறிக்கணும். பறிச்சிடலாம். இதை பீக்கங்காவை வச்சு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சிக்கன் சால்னா தான் வைக்க போகிறேன். வந்து பீக்கங்காவை பொடிசாக அரிஞ்சு போட்டு சின்ன சின்னதாக சிக்கனை நான் வந்து கட் பண்ணி போட்டு ஒரு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். பீக்கங்காய் பறிச்சாச்சு பாருங்கள், சூப்பராக குழம்பும் வந்து நான் வச்சிட்டேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு வைக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.